கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் நடித்த ஹீரோ பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருப்பாங்க, புது ஹீரோ போல். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே காலேஜ் படிக்கிற நம்ம ட்ராமாவோட ஹீரோனி சாங்கை தான் காட்டுறாங்க. சாங் வந்து சூப்பராக ட்ராயிங்லாம் வரைவா. இப்போ கூட பாருங்களேன், அவளோட சீக்ரெட் லவ் தான் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு பையன் நம்ம ஹினியை டிஸ்டர்ப் பண்ணவே வாரான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு. ஆனால் இவன் கொஞ்சம் பொறுக்கியாக இருப்பான் போல. இப்போ கூட ஹினிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆனால் நம்ம ஹினிக்கு அவன் க்ளோஸாக நிற்கிறது பார்த்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதை தூரத்தில் ஒரு பையன் பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. உடனே அந்த பாலை தூக்கி மண்டையில் எறிவான் பாருங்க. ஹீரோனி அது யார்டா அப்படின்னு பார்த்தா ஹீரோ, அதாவது இவளோட சீக்ரெட் லவ் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நேம் வந்து லோட்டிங்கு. அவன் இவ்வளவு நாள் அப்ரால படிச்சுட்டு இருந்திருப்பான் போல. அப்ரால இருந்து எப்போ வந்தான் அப்படின்னு நம்ம ஹினி ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஹை ஸ்கூல் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வருவானா, அப்போ ஹினி இடிக்கிற மாதிரி போயிருவான். அந்த டைம்ல தான் நம்ம ஹினி ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பாளா. பார்த்தோன்னா அவளோட ஹார்ட் பீட்ல எகிற ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ சாரி அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருவான். பட் ஹீரோனிக்கு வந்து பார்த்தோன்னா பிடிச்சிட்டு போல. அவனோட சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னே அவன் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் வந்து காலையில் சாப்பிட மாட்டான் போல. இதை நம்ம ஹினி நோட் பண்ணிட்டு அவன் வந்து பணத்தை மிச்சப்படுத்த தான் சாப்பிட மாட்டேக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இவளே அவனுக்கு தினமும் சாப்பாடு வாங்கி கொடுப்பா. பத்தாதுக்கு அவனோட ஹோம்ஒர்க்லாம் இவளே பண்ணி கொடுப்பா. அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவ தான் பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் போக போக எனக்கே தெரிஞ்சிச்சு அவன் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் கிடையாது, அவன் பெரிய பணக்கார ஃபேமிலின்னு அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கு முடியுதா. இப்போ ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிட்டாக்க வருவானா. ஹீரோனி டக்குன்னு அந்த டிராயிங்கை மறைக்கிறா. ஏன்னா அதில் இருக்கிறது ஹீரோ தானே, ஸோ அவன் பார்த்துடக்கூடாது அப்படின்னு டக்குன்னு மறைச்சிருவா. இங்கே ஹீரோ பக்கத்தில் ஒருத்தர் நிற்கான் இல்லையா, அவன் யான்னு கேட்டிங்கன்னா ஹீரோட பிரதராமா. ஆனால் கூட பிறந்த பிரதர்லாம் கிடையாது, பட் பிரதர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவாங்க. ஸோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே வச்சுக்கலாம். இவன் நேம் வந்து ஃபெங்கு. இப்போ ஃபெங்கை பார்த்தீங்கன்னா ஹீரோனியை பார்த்து, அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோனி இருக்குதுன்னு சொல்லியிருப்பா போல. அதுக்கு ஹீரோவோ என்ன சொன்னா, எனக்கு ஒழுங்கு கேட்கல, கிளியரா சொல்லு அப்படின்னு ஜெலஸ்ல கேட்டுட்டு இருப்பானா. நம்ம ஹினி எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கவே. இங்க ஃபெங்க பாத்தீங்கன்னா, டே அவன் என்ன சொன்னா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், கேக்குதா இப்பயாவது காது அப்படின்னு ஃபெங்கு வந்து கத்திட்டு இருப்பான். நான் உன்கிட்ட கேட்டேனா கம்முன்னு இரு அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். அப்போ இங்க ஒரு பையன் இருக்கான் இல்லையா, ஹீனி கிட்ட வம்பிழுத்து இருப்பான் இல்லையா, அவன் நேம் வந்து ஷூயன் வந்து ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஃபெங்குமே ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோ எப்போதுமே லேபு அது இதுன்னு பிஸியாக தான் இருப்பான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி தான் இவன் வந்து பேசுகிறான். எனக்கு அந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ ஹீனிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால சரி ஓகே நானே ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீனிக்கிட்ட வந்து ஜூனியர் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டல அப்படின்னு ஹீனிக்கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனியும் ஸ்கூலில் ஒரே கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. பட் இவன் அப்ரால போய் படிச்சிருப்பான் இல்லையா, ஸோ அங்கே வந்து டிகிரியே சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இங்கே வந்து இப்போ பிஜி தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் நம்ம ஹினி வந்து ஜூனியர், அவன் சீனியர். இப்போ 4 பேருமே சாப்பிட்ருக்கு வந்திருக்காங்களா. அப்போது ஹீரோனிக்கே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேவி வந்து மெசேஜ் பண்ணுறா, எங்கடி போனால் நான் உன்னை தேடி பார்த்தேனே நீ காங்கலை அப்படின்னு. அவளுமே அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாளா. அதுவும் சிரிச்சு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் வந்துட்டு, ஆமாம் எதுக்கு சிரிக்கா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட்கிட்டயே மெசேஜ் பண்ணுறா அப்படி சொல்லி கேட்க. இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிறா. அப்போ என்கிட்ட பொய்யா சொன்னா அப்பவுமே அப்படி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கோ வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு போல. ஸோ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் போவாளா. இதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அவளுக்கு பீரியட்ஸ் தான் வந்திருக்குன்னு உடனே அவனோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஷர்ட்டு, அதை எடுத்து அவளுக்கு கவர் பண்ணி விடுவான். அப்போ அவளோட ப்ரேஸ்லெட்டு கீழே விழவும் அதையும் மாட்டி விடுவான். ஆனால் ஹீரோனிக்கு தான் என்ன பேசுன்னு தெரியல, குடுன்னு ஓடிடுவா. அங்கே போய் புலம்புறா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், பேடு கூட கொண்டு வரலையே, நான் வந்திருக்கதோ பசங்க கூட, அவங்க கிட்ட போய் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கவும். ஆனால் ஹீரோ ஆல்ரெடி கடைக்கு வந்து பேடெல்லாம் வாங்கிட்டான். ஸோ இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஹினிக்கிட்ட கொடு அப்படி சொல்லி அனுப்பி விடுவான். அந்த பொண்ணும் நேராக ஹினிக்கிட்ட கொடுத்துரும். ஆனால் நம்ம ஹீரோனிக்கு தான் கொஞ்சம் ஷையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணா அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. பத்தாதுக்கு அவன் ட்ரெஸ்ஸில் வேற பிளட் ஆயிருமா. ஸோ ரொம்ப ஷையாக இருப்பா. அதுக்கப்புறம் சரி அவன் போயிருப்பான் அப்படின்னு இவளுமே பூனை மாதிரி
போவாளா? ஆனால் ஹீரோ அங்கேருந்துலாம் போகவே இல்லை. அவள் முன்னாடி வந்து நிற்கிறான். ஐயோ சீனியர் நீங்களா, தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓட பார்ப்பாளா? பட் ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறா அப்படி சொல்லி கேட்குறான். என்ன நான் அவாய்ட் பண்ணுறேன்னா? நான் அவாய்ட்லாம் பண்ணலையே. சரி ஹலோ லூட்டின், நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருப்பான். இப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ கிட்டலாம் பேசிட்டு காலேஜ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு தான் வருவா. அவள் கூட அவளுடைய ஃப்ரெண்டு தான் ஸ்டே பண்ணியிருக்கா. இவளுடைய நேம் தான் வேவே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்போதுமே நம்ம ஹினிக்கு சப்போர்ட்டாக தான் இவ இருப்பா. அண்ட் இப்போ ஹினியை பார்த்துட்டு எங்கடி போனா வரக்கு இவ்வளோ நேரமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஸோ அப்பதான் அந்த டிஷர்ட்டுமே பார்க்குறாளா. இந்த டிஷர்ட்டா, இது லிமிடெட் எடிஷன்லா, கிட்டத்தட்ட இது 80,000 இருக்கும் அப்படி சொல்ல நம்ம ஹினிக்கெலாம் சமஷாக்கு எது 80,000 அப்படின்னு. ஆமா இது உனக்கு யார் தந்தா அப்படி சொல்லி கேட்கும்போது தான் லூட்டின்னு சொல்றாளா. லூட்டினா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன் எதுக்கு உனக்கு தந்தான்? ஒருவேளை அவன் உன்னை லைக் பண்றானா அப்படி சொல்லி கேட்குறா. அப்படிலாம் கிடையாது, ஸ்கூல் படிக்கும்போது சேம் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்கும் தெரியும் இல்லையா, அதான் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லும்போது, அப்படின்னா 2 பேருமே லவ் பண்ணிட்டா இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறா. வேவே எதுக்கு இப்படிலாம் பேசுறா? அவன் இங்கே இருக்கான், நான் அவனுக்கு கீழே இருக்கேன். ஸோ நானா நினைச்சா கூட அவன்கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்றா. ஏண்டி உன்னே எதுக்கு நீ டவுன் பண்ணி பேசிக்கிறா? நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு நீ தான் டிசர்வ் அப்படி சொல்ல. போடி கண்டுபிடியா பேசாத. நானே என்னோட பேரண்ட்ஸ் வந்து க்ரோசரி ஷாப் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் எப்படி ரெண்ட் பே பண்ணலாம், காசு எப்படி சம்பாதிக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற கண்டுபிடியா பேசுறா அப்படின்னு ஹீரோட ட்ரெஸ்ஸை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணதான் செய்வா. அதுக்கப்புறம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணுற போல. இப்போ ஒரு டேபிளில் ஆர்டர் எடுக்க போவாளா. ஃபர்ஸ்ட் பட்டண மாட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவன் ஒரு பொண்ணு கூட தான் வந்திருக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்குமே கொஞ்சம் ஜெலஸ் வருது. இப்போ ஹீரோனியும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு நேமாக சொல்வாளா. பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீனை போடுது. இந்த ஃபுட்டா, இந்த ஃபுட்டில் கலோரிலாம் அதிகமாக இருக்குமே, இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நான் குண்டாயிருவேன் அப்படின்னு அவ சீனை போட்டு தாக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கலையே, ஹீரோனையே சைட் அடிச்சுட்டு இருப்பான். அதை இந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருப்பாளா. ஹீரோலாம் செம டென்ஷன் ஆகிட்டான். இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா சரி ஓகே உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு நல்லா திங்க் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. இங்கே ஹீரோ தான் கடுப்பில் இருப்பானே, நீ குண்டாயிருவேனா அப்போ 2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோ ஓகேவா அப்படின்னு கடுப்பிலே சொல்வான். ஆக்சுவலி ஹீரோ வந்து இந்த பொண்ணெல்லாம் மீட் பண்ண வந்திருக்க மாட்டான். அவன் வந்து ப்ரொபோசரை தான் மீட் பண்ண வந்திருப்பான். ஆனால் அவங்க வரல போல. அந்த ப்ரொபோசரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. இவளுடைய நேம் வந்து நிங்கு. இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு உண்டு. இந்த பக்கம் ஹீனியை பார்த்தீங்கன்னா அவள் ஆர்டர் எடுக்க வரல. அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட போய் நீ ஹீரோவோட ஆர்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவள் அங்கே இருக்கிற ஹீரோவையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு சம ஜோடிலா அப்படின்னு ஹீரோனிக்கிட்டவே கேட்குது. நம்ம ஹீனியால என்ன சொல்ல முடியும், மனசே இல்லாமல் ஆமாம் ஆமான்னு சொல்கிறா. அப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாளா. முன்னாடியே ஹீரோ வந்து நிற்கிறான். இவன் அங்கேருந்து ஓடிலான்னு பார்க்குறா. பட் ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு எதுக்கடி என்ன கண்டு அவாய்ட் பண்ணுறா, எனக்கு என்ன தொட்டு நோயா இருக்குது அப்படி சொல்லி கேட்டா அப்பெல்லாம் இல்லைங்கிறா. அப்பனா வா நேற்று நான் சாப்பாடுலாம் வாங்கி தந்தேன், ஸோ அதுக்கு பதிலாக நீ இன்னைக்கு வாங்கித்தா அப்படி சொல்ல. அதான் அப்பவுமே வெளுத்து கட்டினால அப்படின்னு ஹீரோனி கேட்பாளா. உன்னோட கோலிக்கு சொல்லவே இல்லையா, நான் ஜஸ்ட் 2 கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன், சரி வா சாப்பிட்ட போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு போவான். அங்கே காரை பார்த்துட்டு இந்த கார் உனக்கு பிடிக்கல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கார் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. எது நெக்ஸ்ட் டைமா? ஆமாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்வான். நம்ம ஹீரோனி எதுவும் சொல்லாமல் உள்ளே போய் ஏறி உட்காந்துக்கிடுவா. அவனுமே சீட் பெல்ட் போட வருவானா. இவ செம நர்வஸ் ஆகிடுவா. பயந்து சாகாத, நான் சீட் பெல்ட் தான் போட வந்தேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் கொஞ்சம் நார்மல் ஆகுவா. சாங் நீ முன்னை விட டிஃப்ரெண்டாக இருக்க தெரியுமா? என்ன டிஃப்ரெண்டா? ஆமாம் முன்னை விட இப்போ வர வர ரொம்ப முட்டாளாகிட்டு வாரா அப்படின்னு கலாச்சி விடுவானா. இப்போ சாப்பிட்றதுக்கு எந்த பிளேஸ் கூப்பிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி நம்ம ஹீனி இங்கேருந்து தான் ஹீரோக்கு எக் பேன் கேக்லாம் வாங்கி கொடுப்பா. அங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். அந்த பிளேஸை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் கண்ணு முன்னாடி வருது. ஆக்சுவலி ஹீரோ ஒரு புவர் பையன். அவன் காலையில் ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கான் அப்படின்னு தினமும் காலையில் எக் பேன் கேக்லாம் வாங்கி கொடுப்பா. என்னோட பேன் கேக்கும் உனக்கு வேணும் அப்படின்னா தினமும் உன்னோட சைக்கிளில் ஒரு ரைடு கூப்பிட்டு போகணும் அப்படி சொல்லி பின்னாடி உட்கார வருவாளா. பட் ஹீரோ அப்பவுமே கொஞ்சம் விவரமாக தான்
வந்திருக்கிறான். பின்னாடி பேக்கை வச்சு ஃபுல்லாக மறைச்சிட்டு முன்னாடி வந்து ஏறு அப்படின்னு கண்ணை காட்டுறான். பட் அவளுக்கும் சுத்தமாக புரியல. பேந்தன்னு முழிச்சிட்டு இருப்பா. மறுபடியும் அதே மாதிரி கண்ணை காட்டவும் அப்பதான் புரியுது. உடனே ஏறி வந்து உட்காருவா. நம்ம ஹீரோ அப்பமே கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கான் போல. பரவாயில்லையே, லூட்டிங் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருக்கானே. ஆனா நான் பண்ண ஒரு ஃபன்னியான விஷயம்னா அவனை புவர் பையன் நினைச்சது தான் அப்படி சொல்லி இப்பவும் அதே பேன் கேக் தான் வாங்கிட்டு வருவாளா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையாலே சாப்பிடணும் அப்படின்னு பேஸ்கெட் பால் விளையாண்டேன் இல்லையா, என் கை லைட்டாக வலிக்குதுப்பா, நீயே கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா அப்படி சொல்லி கேட்பான். பட் நம்ம ஹினி எதுவும் சொல்லாமல் நிற்கவே, அப்போ ஊட்டி விட மாட்டியா, சரி நான் அவங்ககிட்டே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னா அவன் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பானா. இல்லை நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விடுவா. நம்ம ஆளுக்கா அம்புட்டு சந்தோஷம். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனி வந்து ஹீரோட டிஷர்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கலான்னு கிரவுண்டுக்கு வருவா. அங்கே ஹீரோ விளையாண்டுருப்பானா. ஸோ அவன் விளையாடுறத பார்க்கவே நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. வேவே நிறைய பேர் இருக்காங்க, நான் இன்னொரு நாள் கொடுக்குறேனே அப்படிங்கிறா. ஃப்ரெண்டுக்காரியோ ஆஹா நீ இன்னைக்கே கொடுத்தாக்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தள்ளி விட, ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோகிட்ட பேச வருவான். பட் இடையில இந்த லிங்க் பண்ணியிருக்காளா, அவ வந்து வாட்டர் பாட்டில் கொடுக்குறா. ஆனால் ஹீரோ வாங்கல. நம்ம ஹீரோனுமே வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருப்பா. பட் அவ கொடுத்த உடனே இவ வந்து மறைச்சு வச்சுக்கிறா. பத்தாதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஜோடி தான் சூப்பராக இருக்கு அப்படின்னு பேச ஹீரோனிக்கா கஷ்டமா இருக்கு. உடனே என்ன பண்றான்னா அங்க ஃபெங் இருக்கான்ல அவன் கிட்ட டிஷர்ட்டை கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக பாப்பா. பட் ஹீரோ வந்து சாங் நில்லு அப்படி சொல்லுவானா. அதுக்குள்ள இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ ஜஸ்ட் வெயிட்டர் தானே, அவளெல்லாம் எதுக்கு கூப்பிட்றா, வா என்னோட அப்பா உங்ககிட்ட பேசுனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல, நீ கம்முன்னு போயிரு, ப்ரொஃபஸர் என்ன கூப்பிட்டாங்கன்னா நானே போய்க்கிடுவேன், அதுக்கு நீ இந்த மாதிரி உரிமையெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை பார்க்குறானா. ஆனால் ஹீரோனி வந்து அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடி இருப்பா. நம்ம ஹீரோக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ நேராக ப்ரொஃபஸர் தான் பார்க்க வந்திருக்கிறான். இவ தான் நீங்களோட அப்பா, இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசி கோஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ ப்ரொஃபஸர் சொல்றாங்க, என் பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு முட்டாள் பொண்ணை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எது முட்டாள் பொண்ணா அப்படின்னு அவர் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டு வர சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வருவாளா. அங்கே வந்த பிறகு தான் தெரியுது நம்ம ஹீனியை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப லாஸ்ட்ல போகுதான், அதனால நம்ம ஹீனியை வேலையை விட்டு தூக்கியாச்சு. இதனால ஹீனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அது போக அப்பா அம்மா வந்து க்ரோசரி ஷாப் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்குமே ரெண்டு பே பண்ணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப செலவு இருக்கு. ஆனால் இந்த டைமில் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லையா, அதான் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி டின்னருக்கு போக தான் கிளம்பி வந்துட்டு இருப்பான். அப்போ அந்த டிரைவர் இருக்காங்களா, அவங்களும் சொல்றாங்க, மாஸ்டர் உங்களுக்கு எத்தனை பிளேன் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம், ஆனால் நீங்கள் எல்லா பொண்ணுக்கிட்டேயும் நான் ஒரு கே அப்படி சொல்லி விரட்டி விட்டுட்டீங்க, இதனால உங்கள் அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படி சொல்லி அவர் பேசிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. வெளியே ஹீரோன்னு இருக்கிறத பார்த்துட்டான். ஸோ அவள் என்னதான் பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானா. அவள் டக்குன்னு பஸ் வந்தோடனே ஏற போயிடுவா. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான். அவன் பஸ்ஸில் ஏறினானா என்னன்னு தெரியல. இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆக்சுவலி ஹீனி வந்து ஒரு சின்ன டவுனில் இருந்து தான் ஸ்காலர்ஷிப் மூலமாக அந்த சிட்டிக்கே வந்திருப்பா ஸ்கூல் படிக்கிறதுக்காக. வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருப்பா. பட் இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தூங்கிறா போல. தூக்கத்திலேயே அவள் கீழே விழ போகிறாளா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிட்டு அவளே ரசித்து பார்த்துட்டு இருப்பானா. அப்போ இந்த பக்கம் விழ போறா. ஹீரோ வந்து தோல் கொடுக்குறான். செம கியூட்டாவே இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது. அப்போ ஹீனி இருக்கால தெரியாம தூக்கத்திலேயே அவன் மேல கையை போட, சாங் இப்போ கையை எடுக்க போறியா இல்லையா, நான் அவ்வளோ நல்ல பையன்லாம் கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவ ரெண்டு கையும் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடான் போல. அவளும் கண்ணு திறந்து பார்க்குறா. அவள் கையில் சாண்ட்விச் வச்சிருப்பாளா, அதை எடுத்துட்டு மில்க் டீ வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்கான். யார்டா வச்சிருப்பா அப்படிதான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளுடைய அப்பா அம்மா வந்து லீவுக்கு வீட்டுக்கு வாமா, ஒர்க்குன்னு இருக்காதா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. அவளுக்கும் இப்போ வீட்டுக்கு போனாதான் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோட டிரைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே ஓடி போனாங்க அப்படின்னு சொல்ல, நிஜமாவாடா அது பொண்ணு தானே பையன்லாம் கிடையாதுல அப்படி சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோட சிஸ்டர் அதை கேட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிப்பு, நான் காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் உன்னோட பிரதர் எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அதான் டவுட்லேயே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்கு என்ன திட்டுறீங்க, டேரெக்டாக அவங்ககிட்டயே போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவே வந்துடுறான். வந்து எனக்காகவா வெயிட் பண்ணுறீங்க, நான் தான்
ஆல்ரெடி மெசேஜ் பண்ண இல்லையா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு, பின்ன எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ஹீரோ சொல்லும்போது, அப்பா எதுவுமே சொல்லவே இல்லை, எந்த கொஸ்டினும் ஹீரோ கிட்ட கேட்கல, நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஆனால் ஹீரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போது ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் லவ் புக்கை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கானா. டே அது சீக்ரெட் லவ் புக்கு தானே, இதில் ஹீரோட கேரக்டர் வந்து ரொம்ப பாவமாக இருக்குமே அப்படின்னு அந்த புக்கை பற்றிலாம் சொல்லிட்டு டேரெக்டாகவே ஹீரோ கிட்ட கேட்டுறாங்க, அந்த பொண்ணு யாருடா உன் லவ்வரா அப்படின்னு. அப்போலாம் கிடையாது, ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டு அப்படி சொல்லி சமாளிக்க, ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டா, எனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிட்டு, அந்த பொண்ணு உன்னோட க்ரஷ் தானே அப்படி சொல்லி கேட்கா. ஆமாம், முன்னாடியே என்னோட லவ்வை சொன்னேன் தெரியுமா, பட் அவள் என்னை ஏற்றுக்கிடவே இல்லை, இக்னோர் பண்ணிட்டா அப்படி சொல்லலாம். அப்படியா, உன்னே ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, ஆச்சரியமாக தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ஃபேமிலி பணக்கார ஃபேமிலியாக இருக்கிறதால அவள் பயந்துருப்பாளா இருக்குமோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல வேவே இருக்காளா, ரொம்ப சோகத்துல இருக்கா. எதுக்கடி இப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து சண்டை போட்டுட்டானாமா, சண்டை போட்டு 4 மணி நேரம் ஆகிட்டான், இன்னும் பேசவே இல்லையாம்மா. சரி விட்டுட்டி, அவன் பேசுவான், ஏதாட்டும் ஒர்க்ல பிஸியா இருப்பானா இருக்கும் அப்படின்னு நம்ம இனி சமாதானப்படுத்த பார்க்குறா. இல்லடி, அவன் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமா அப்படி சொல்லி கேட்டான். நான் தான் முடியாது, அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி சொன்னேன், பட் அதுக்கு தான் அவன் கோவப்பட்டு போயிருக்கான். நான் சொன்ன ஆன்சர் கரெக்டு தானே அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாடி நீ சொன்ன ஆன்சர் கரெக்டு தான், இதுக்காக நீ ஃபீல் பண்ணாதா அப்படி சொல்லிட்டு இருக்க, நீ யாரையாவது லைக் பண்ணுறியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு க்ரஷ் உண்டு, பட் அவன் என்ன லைக் பண்ணவே இல்லை, அது போக நான் அவனுக்கு ஒருத்தே கிடையாது அப்படின்னு ஹீரோவை மனசில் வச்சுட்டு தான் இவன் சொல்கிறா. என்னடியே சொல்கிறா, உன்னை பிடிக்கலையா, நீ எவ்வளோ அழகாக இருக்கா, அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், அவனுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சரி விடுடி, அதை பற்றி பேசுறது தான் டைம் வேஸ்ட்டு, வா நம்ம போகலாம் அப்படின்னு 2 பேருமே கிளாஸை விட்டு வருவாங்களா. அப்போது ஹீரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. ஹீரோட சிஸ்டர் கொஞ்சம் ஃபேமஸ் போல, வேவிக்கெலாம் தெரிஞ்சிருக்கு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. இப்போ ஹீரோட சிஸ்டர் எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, ஹீரோனியை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஆனால் டேரெக்டாக அவகிட்ட அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, லூட்டிங்க உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் அவரையே பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை இல்லை உங்கள் 2 பேர்த்து தான் பார்க்க வந்தேன், நீங்கள் 2 பேருமே கிராஃபிக் டிசைன் டிபார்ட்மெண்ட் தானே, ஸோ எனக்கு ஒரு ட்ராப் பண்ணி தர முடியுமா, என்னோட ஹஸ்கிக்கு பிறந்தநாள், ஸோ யார் நல்லா ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்களா. ஹீரோனி நல்லா சூப்பராக வரைவா, அவள் கிரேட் பெயிண்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, அப்போ ஹீரோனி நீயே வா, உன்னோட நேம் என்னது அப்படி சொல்லி கேட்பாங்களா. சாங் சொல்வாளா, சாங்கா உன்னோட நேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சரி ஓகே 1 ஹவருக்கு 2000 தாரேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோனிக்கு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு தான் அனுப்புகிறாங்க, நான் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரேன்னு. தென் அங்கேருந்து வீட்டுக்குமே வந்தாச்சா, இப்போ அங்கேருந்து ஒரு நாய் வருதுல்ல, அதோட நேம் தான் ஹஸ்கி அம்மா, இதுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளாமா. இப்போ அந்த ஹஸ்கியை பிடிக்க ஹீரோ தான் வாரான், அப்போ தான் அவளுக்கே தெரியுது இது ஹீரோட வீடுன்னு. இப்போ கேஷுவலாக பேசிட்டு அவ பாட்டுக்கு டிராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டா. அந்த சாக்கில் அவனையுமே அப்பப்போ சைட் அடிச்சுக்கிடுவா. அப்போ இங்க சிஸ்டரும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. டே முன்னாடி தான் உன்னை அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கடா, மறுபடியும் பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுடா அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத ஹீரோனிக்கு அரைகுறையா தான் கேக்குது. அவ என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணியிருக்கானா, யாரா இருக்கும், அந்த நிங் பொண்ணுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பானா இருக்கும் அப்படின்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. தென் டிராயிங்லாம் வரைஞ்சி முடிச்சிடா போல, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு பாக்குறா. பட் ஹீரோ விட மாட்டேக்கான், நீ இங்கே டின்னர் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வம்படியாக உட்கார வச்சு இப்போ 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோனிக்கு ஒரு ஃபுட் எடுத்து வைக்க வராங்களா. அது அவளுக்கு அலர்ஜி, அதை வைக்காதீங்க அப்படின்னு வைக்க விட மாட்டேக்கான். அப்போ தான் அக்காவுக்கு நல்லாவே புரியுது அவன் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறான்னு. ஸோ சிரிச்சிட்டு இருப்பாங்க பார்த்து. அப்புறம் டின்னர்லாம் முடிச்ச பிறகு ஹீரோ தான் ஹீரோனி ட்ராப் பண்ண போகிறான். 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், உனக்கு வேலை போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியும், உன்னோட ஓனர் இருக்காங்க இல்லையா, நாளையிலேருந்து உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாரு அப்படி சொல்ல அவளுக்கு அம்புட்டு சந்தோஷம், தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படி சொல்லும்போது, தேங்க்ஸ்னு வாயால் சொன்ன மட்டும் போதாது, அதுக்கு பதிலாக தேங்க்ஸ்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு வா அப்படி சொல்கிறான். ஸோ அவளும் ஓகே சொல்வா. இப்படி இவங்க பேசிட்டு வரும்போது வழியிலேயே வேவியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக பேசிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு ஹீனி தனியாக கூப்பிட்டு போயிடான். அவங்க வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள தான் நிற்காங்களா, அதனால இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோனி
ஹீரோனிக்கெலாம் நர்வஸாக இருக்கு. ஆனால் இந்த பக்கம் வேவியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த பொண்ணுக்குள்ள ரொம்ப ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் வருது. இதை எப்படியாட்ட வேவி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து ஹினி ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் போல. இப்போ அப்படியே கட் பண்ண காலேஜில் வேவி இருக்கல புலம்புறா நம்ம ஹினிக்கிட்ட. இனிமே சண்டை முடியலப்பா, அவன் முன்னாடி மாதிரி முகம் கொடுத்து கூட ஒழுங்கா பேசவே மாட்டுக்கான். அவன் கேட்ட விஷயத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டா, அப்போதானே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர முடியும் மறுபடியும் அப்படின்னு சொல்ல, அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுலாம் எடுக்காத, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சீட் பண்ணுறான் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த இப்போதைக்கும் சொல்லவே இல்லை. அவள் சோகமாக இருக்கா, பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவள் விட்டுறா. இப்போ இந்த டைமில் இந்த நீங்க இருக்கல்ல, அவள் ஆப்போசிட்டில் வர தெரியாமல் ஹினி இடிச்சிடா. சரி தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனால் அவள் இருக்கல ஹினி ப்ளேம் பண்ணுறா, நீ தான் வேன் கிட்ட வந்து இடிச்சா, இப்போ என் ட்ரெஸ்லலாம் காஃபி கொட்டிட்டு ஸோ நாசமாகிட்டு நீ தான் காம்பன்சேஷன் தரணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேவே மட்டும் தான் ஹினிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. ஆஹா நீ தான் ஹினி இடிச்சா, ஸோ நீ தான் ஹினிக்கு காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி 2 பேருக்குமே ஆர்குமெண்ட் போகுதா. ஒரு கட்டத்தில் இந்த நீங்க இருக்கல காஃபி எடுத்து ஹினி மேலே ஊற்ற வர இடையில ஹீரோ வந்து நிற்கிறான். காஃபி ஃபுல்லாக அவன் மேலேயே கொட்டிடுது. என்ன பாரு, இதுக்கும் அதுக்கும் சரியாகிட்டு. ஸோ மறுபடியும் ஹினிக்கிட்ட பிரச்சனை பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு ஹீரோனையே தனியாக கூப்பிட்டு போகிறான். நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படி சொல்லி கேட்குறா. லெட்டருக்காக தான். லெட்டர் எழுதிட்டியா இல்லையா அப்படி சொல்லி இவன் கிட்டக்க வந்து கேட்குறானா. டே போடா அந்த பக்கம் அப்படின்னு வேவே வந்து நிற்கிறா. அதான் நீயும் அந்த நீங்க பொண்ணுமே டேட்டிங் போனீங்க இல்லையா, பின்ன எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பேசுகிறா. நான் டேட்டிங் போனேனா, என்ன பேசுகிற, கண்டபடியே வளர்றா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, என்ன பாரு நீ எப்படி கொக்கி போட்டு ட்ரை பண்ணாலுமே என் ஃப்ரெண்டு ஓமலெல்லாம் லவ்வில் விழமாட்டா. ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கு ஹை ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு க்ரஷ் உண்டு. ஸோ அவனை தான் லைக் பண்ணுறா அப்படி சொல்ல, வேவே கொஞ்சம் கம்முனி இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. அவள் கம்முனே இருக்க மாட்டுக்கா. இங்கேருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம ஹீரோவை தனியாக இழுத்துட்டு போய் அந்த தேங்க்ஸ்க்கான லெட்டரை கொடுக்குறா. நம்ம ஹீரோ ஆல்ரெடி எழுதி சொல்லியிருப்பான் இல்லையா, தேங்க்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதித்தானு. ஸோ அந்த லெட்டர் எழுதிட்டா போல அதுதான் கொடுக்குறா. அவனும் அதை பார்த்துட்டு சரி உன்னோட க்ரஷ் யாரு அப்படி சொல்லி கேட்க, அவள் எந்த ஆன்சரும் பண்ணாமல் நிற்கிறாளா. உடனே சரி அதை பற்றிலாம் கேட்கல, என் ட்ரெஸ்ஸில் காஃபிலாம் கொட்டியிருக்கு இல்லையா, ஸோ அதை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ண வா என் கூட அப்படின்னு அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இது அவனே சொந்தமாக வாங்கின வீடாம்மா. இப்போ அவளுக்கு ஸ்லிப்பர்லாம் மாட்டி விடுவான். ஹீரோனி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, ஒரு பொண்ணுங்க ஸ்லிப்பர்லாம் வச்சுருக்கானே, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் உண்டு அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால ஹீரோவே சொல்கிறான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிடாத, நான் இந்த திங்ஸ்லாம் சும்மா தான் வாங்கி வச்சேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்டில் அந்த பொண்ணு இருக்கல நீங்க, அவ கூடலாம் டேட்டிங் வரல, நான் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வந்தேன், பட் ப்ரொஃபஸர் வந்து வரவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ தான் ஹீரோனிக்குமே புரியுது, இந்த ஸ்லிப்பர் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்பானா. நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு முன்னாடி ஹீரோவும் அவனோட சிஸ்டர்காருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோனிக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும், ஹீரோக்கு வந்து சீக்ரெட் க்ரஷ் ஒன்று இருந்திருக்குன்னு. ஸோ அதனால ஹீரோனி இப்போ என்ன சொல்கிறான்னா, உன்னோட சீக்ரெட் லவ் சக்ஸஸ் ஆக ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லலாம், உன்னோட வார்த்தை பழிச்சா நல்லதா இருக்கும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஷர்ட்டை கழுத்த நம்ம ஹீரோனிக்கா செம்ம நர்வஸ் ஆகிட்டு ஹீரோ என்ன பண்றா, ஒரு பொண்ணு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் கழுத்துறா. நான் பேண்டையுமே கழுத்துவேனே அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை பயமுறுத்துறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸில் வந்து காப்பி சிந்திருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வாஷ் பண்ண தான் கழுத்திருக்கா அப்படின்னு. உடனே ஹீரோனி குடுன்னு வாஷ் பண்ண போயிட்டா. அங்கே போய் புலம்புறா, அவனுக்கு எவ்வளோ தைரியம், ஏன் முன்னாடி வச்சே ஷர்ட்டை கழுத்திருக்கான் அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கும் போயிட்டா போல. கட் பண்ண வேவேக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ரூமில் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு யாரும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போல. அது வேறு யாருமே கிடையாது, ஹீரோனி தான். அன்னைக்கு அந்த ஷூகன் இருக்கான் இல்லையா, இந்த ஹோட்டல் ரூமை பற்றி பேசியிருப்பான். உடனே நம்ம ஹினிக்கு வந்து ஹீரோ ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் மூலமாக தான் வேவேக்கு மெசேஜ் அனுப்பி இங்கே வரவழைச்சிருப்பா. அதனால தான் நம்ம வேவே வந்து இந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறா. அப்போது ஹீரோ ஹீரோனியும் வந்துடுறாங்களா. ஹீரோனியும் வேவே மென்டலி ப்ரிப்பராக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு 2 பேருமே உள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு வெளியே இருந்து ஒட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படி சொல்லி டோர் ஓப்பன் பண்ண வச்சுறாங்க. பார்த்தா வேவியோட பாய் ஃப்ரெண்டு வந்து நல்லா குஜாலாக இருந்திருக்கான். வேற ஒரு பொண்ணு கூட குஜால் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. 3 வருஷமா வேவி இருக்கல, அவ தொடவே விடலையாமா. அதனால இந்த நாய் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்து விட்டுருக்கு. இப்போ உள்ள போய் அந்த பொண்ணையும் சமைய அடிச்சு விட்டுட்டு இவனையும் சமைய அடிச்சு விட்டுட்டு போவா. பத்தாதுக்கு நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா துப்பியை வச்சுட்டு போயிடுவா.
அவனுக்குலாம் அசிங்கமாக இருக்கும். நேர கிளப்புக்கு போய் 2 பேரும் சமைய குடிப்பாங்க. ஹீரோனியும் சாரிப்பா என் மேலே தான் தப்பு, இதை நான் முன்கிட்டயே உன்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உன் மேலாம் தப்பே கிடையாது அப்படிங்கிறா. அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப குடிச்சிட்டு இருக்காங்க, மட்டையாகிட்டாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனிக்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ண வருவானா, கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவ என்னோட ஆளு, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ இனிமே ஏதாட்டும் வம்பு இழுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீனி ரொம்ப குடிச்சிருக்கிறதால அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போயிடான். பக்கத்தில் வேவே இருக்கல்ல, அவளை யார் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபெங்கு தான். அவன் தான் கம்பெனி கொடுக்குறான். அவ கூட சேர்ந்து அவனுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவங்க 2 பேர் தான் ஜோடியாக வருவாங்க போல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீனி இருக்கல ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்கா. குடிச்சிட்டு செமையா வளர்றா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. ஹீரோ தான் எப்படியோ சமாளித்து பெட்டில் கொண்டு போட்டா. அப்பனாலுமே சும்மா இருக்க மாட்டுக்கா. எனக்கு பசிக்குதுன்னு ஹீரோவை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாளா. சாங்கி இதுக்கு மேலே நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் ஒன்றும் அவ்வளோ நல்ல பையன்லாம் கிடையாது அப்படின்னு வார்ன் பண்ணுறானா. அவள் அப்படியே க்யூட்டாக தூங்கிடுவா. கட் பண்ண நெக்ஸ்ட் மார்னிங் ஹீனி முழிக்கிறாளா. ஹீரோவை பார்த்ததுமே அவளோட ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படி சொல்லி கேட்குறா. அப்போ நேற்று நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ செமையாக குடிச்சு மட்டும் ஆயிட்டியா, அதான் நான் என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்வான். அப்போ வேவே வந்து ஃபெங்கோட வீட்டுக்கு போயிருப்பாளா இருக்கும். அப்படி சொல்லிட்டு நேற்று நீ என்ன பண்ண தெரியுமா, பசிக்குதுன்னு சொல்லி என்கிட்டவே வந்தா அப்படி சொல்ல ஹீரோனிக்கா ஷையா இருக்கு. நம்ம ஹீரோவை சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிவிடா. ஆனால் அவளுக்கா ரொம்ப ஷையா இருக்கு. அச்சோ என்னோட சீக்ரெட் கிரஷ் முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கோமே அப்படின்னு அவளுக்கு ஒரே ஷையா தான் இருக்கு. புலம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்தாச்சா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்பா. சாரி நேற்று நான் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டேன்னு நினைக்கேன், சாரி. அதே சமயம் என்னை சேவ் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்வா. சரி அதெல்லாம் விட இப்போ சாப்பிடவா அப்படின்னு சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டு போவான். ஆனால் அங்கேயும் போய் சாரி கேட்பா. என்ன மன்னிச்சுக்கோங்க, நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சேனா, அதான் அந்த மாதிரி அலப்புறெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காம்பன்சேஷனாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அப்படியா, பேசாம நீ எனக்கு சொந்தமாக்கிறியா அப்படி ஹீரோ கேட்கும்போது என்ன அப்படின்னு ஹீனி முழிச்சிட்டு இருப்பா. சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குடிச்சேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் காலேஜுக்கெலாம் வரமாட்டேன், கம்பெனிக்கு போகிறேன், ஸோ உன்னை காரில் கொண்டு ட்ராப் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்லேயே போய்க்கிடுவேன் அப்படிங்கிறா. இல்லை கீழே கார் நிற்குது, நீ அதில் தான் போகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். அதில் வந்து ஹனி வாட்டருமே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீனிக்கா செம ஹாப்பியாக இருக்குது. இப்போ காலேஜுக்கும் வந்தாச்சு. நேற்று அடித்த சரக்கால 2 பேருமே இன்னும் கேராக தான் இருக்காங்க போல. அப்போது நேற்று நடந்ததை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேவேக்கு தெரியும் ஹீரோனி வந்து ஹீரோ வீட்டில் தான் ஸ்டே பண்ணான்னு. ஸோ அதை பற்றி தான் கேட்குறா. உங்கள் 2 பேருக்கு இடையில ஏதாவது நடந்துச்சாடி அப்படி சொல்லி கேட்க, இல்லைப்பா ஹீரோ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்படியா, ஆனால் அந்த ஃபெங்கு நாய் வந்து ரொம்ப மோசம், ரோட் சைடில் உட்கார வச்சுட்டேன் தெரியுமா, எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டா, நீ வந்து ரொம்ப குடிச்சிருக்கா, நான் உன்னை கூப்பிட்டு போகணும்னு நினச்சா கூட நீ வரைய மாட்டேக்க அலப்பறை பண்ணிட்டு இருந்தா, அதான் எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் உன்னை அங்கேயே உட்கார வச்சுட்டேன் அப்படி சொன்னான். அந்த நாயால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ரோட்லேயே உட்காந்து என் இடுப்பு எலும்புலாம் உடஞ்சி போயிட்டு அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹினியா சிரிச்சிட்டு இருப்பாளா. எதுக்கிட்டே சிரிக்கிறா, நான் என்ன காமெடியாக பண்ணிட்டு இருக்கேன், நேற்று குடிச்சதே எனக்கு இன்னும் தலைவலிக்குது அப்படி சொல்ல. சரி இதை குடி ஹனி வாட்டர் அப்படி சொல்லி நம்ம ஹினி கொடுப்பாளா. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காக ஹனி வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்ல. இது ஹீரோ தான் தந்தான் அப்படி சொல்வாளா. எது ஹீரோவா, ஸோ ஸ்வீட், அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பா. கட் பண்ண ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச பிறகு நம்ம ஹினி இருக்கல்லா, அவன் நடந்து வந்துட்டு இருப்பா. ஹீரோனை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஹீரோ வந்திருப்பான். என்ன பாரு இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், உன் பாஸ் கிட்ட லீவ் கேட்டுட்டேன், ஸோ பேசாமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்வான். சரி ஓகே அப்படிங்கிறாளா. இப்போ ஏதாவது தலைவலிக்கிற மாதிரி இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு அக்கறை கேட்பான். இல்லை அப்படி சொல்லவும், சரி நேற்று குடிச்சதால கேரா இருக்கும், போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ அவளோ ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, உன்னோட ஷர்ட்டை ட்ரை வாஷ் பண்ணி தந்துடுவேன் அப்புறமா அப்படி சொல்லி ஒரு ஸ்டிக்கரை அனுப்பிவிட. இந்த ஸ்டிக்கருக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லி கேட்பான். அது வக்யூட் அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, முன்னாடி ஹீரோனி கூட பஸ்ஸில் போயிருப்பான்
இல்லையா, அப்போ ஹீனிக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்திருக்கான் போல. அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டு இதுதான் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீனிக்கு தெரிஞ்சு போயிட்டு அப்போ அன்னைக்கு வந்தது ஹீரோ தானே. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாவா. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல ஃப்ரெண்டுக்காரி இருக்காளா, அவளுடைய அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு ஷாப்பிங் தான் நம்ம ஹினியை கூப்பிட்டு வந்திருப்பா. அங்கே ஒரு பெல்ட் பிடிச்சு போயிருமா. ஸோ அதனால ஹினிக்கிட்ட இது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஆனால் அவளோ ஹீரோ கியூட்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இருக்க. என்னடி என்னாச்சு, ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதாவது ஒரு பையன் உன்னை கியூட்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவன் உன் மேலே லவ்ல விழுந்திருப்பானா இருக்கும். சரி சொல்லிட்டி, உன்னை கியூட்னு சொன்ன பையன் யாரு, அவன் யாரு அப்படி சொல்லி வேவே கேட்டுட்டு இருப்பாளா. அதெல்லாம் யாரும் இல்லை அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு, இந்த பெல்ட் சூப்பராக இருக்குடி, அங்கிளுக்கு இதே வாங்கிடு அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த பெல்ட் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த லிங்க் பண்ணியிருக்கால, அவள் வந்து நிற்கிறா. ஹீரோக்கு இன்னும் 2 daysல பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ அந்த பெல்ட்டை தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அதை எனக்கு தந்துருங்க அப்படி சொல்ல. ஓ, நீ கொடுத்த கிஃப்டை ஹீரோ எப்போதும் கெட்டிட்டு அலைவான்னு நினைக்கிறியா, அது கனவுல கூட நடக்காது. என்னோட சாங் கொடுக்குற கிஃப்டை கூட ஹீரோ வச்சுக்கிடுவான், ஆனால் நீ கொடுக்குற கிஃப்டை அவன் வச்சுக்கிட்டே மாட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ண. ஓ, உனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இருக்கா, ஹீரோ உன்ன மாதிரி புவர் பொண்ணை லைக் பண்ணவே மாட்டான் அப்படின்னு இவ கொஞ்சம் ஓவராக பேசவும், என்ன லைக் பண்ணுறோன்னு இல்லையோ உன்னை கண்டிப்பாக லைக் பண்ணவே மாட்டான் அப்படின்னு நம்ம ஹினி கெத்தா மூஞ்சில் அடிச்சு விட்ட மாதிரி பேசிவிட. அவளுக்கா ரொம்பவே இதாக கடுப்பாக இருக்கு. என்ன பாரு, அகினி என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணாத, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அவள் கடுப்பாகிட்டு போயிட்டா. ஏய் சூப்பர்டி, கோவத்தில் அவள் ஃபேஸை பார்த்துருக்கணுமே, செம காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போஸ்ட் பண்ணி விட்டுறா போல. ஆமாம், அவள் சொன்னா இல்லையா ஹீரோக்கு இன்னும் 2 daysல பிறந்தநாள்னு. ஆமாம், அது எனக்கு தெரியும். சரி, அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டியா. இல்லப்பா, நேஷனல் டே அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்தநாளா, அப்போ நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், அதான் வாங்கல அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே அவன் அவனுடைய பிறந்தநாளை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவான். அப்போ என்னெல்லாம் கண்டிப்பாக அதில் மிஸ்ஸே பண்ண மாட்டான் அப்படின்னு அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஃபெங்குமே ஒரே வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க போல. அப்போ ஃபெங்கோ, டே மச்சான் வாடா சாப்பிட போகலாம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ல. உனக்கு டயர்டாக இருந்தால் நீ போ, நான் லேபுக்கு போய் ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்டா இப்படி இருக்கா, இப்படி இருந்தால் கண்டிப்பாக உன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ரொம்பவே பாவம் அப்படின்னு ஃபெங் சொல்லுவானா. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு கிளம்பு அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் அப்போ தான் வேவே போஸ்ட் பண்ணதை பார்க்குறான். ஹீரோ கிட்ட காட்ட அவனுக்கு அதை பார்த்து சமக்கவும் வந்துட்டு, அவளுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுத்தாதான் கரெக்டாக அப்படின்னு நேராக நீங்கள் இருக்கல்ல அவளை தான் பார்க்க போயிருக்கான். என்ன பாரு, நான் பிறந்த நாள்லாம் கொண்டாடல, ஸோ அந்த பெல்ட்டை உன் அப்பா கிட்டே கொடுத்துரு, அண்ட் மறுபடியும் ஹினியை டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான், அவளை ப்ரொவோக் பண்ணலாம் நினைக்காத அப்படி சொல்லி மிரட்டுவான். அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஹீரோ வந்து ஹினியை லைக் பண்ணுறான்னு உடனே கேட்குறா, நீ ஹினியை லைக் பண்ணுறியான்னு. ஆனால் ஹீரோ அதுக்கு எந்த ஆன்சர் பண்ணாமல் நிற்கவே அவள் கோவத்தில் அங்கேருந்து போயிடுவா. ஆக்சுவலி ஹீரோ இவ்வளோ கோவப்பட்டு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவன் அடிக்கடி ஹினிக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹினி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துருப்பா இல்லையா, அப்போது ஹினியோட வேலைக்கு ஆப்பு வச்சதே இவ தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கோம். உடனே அந்த ஓனர்கிட்ட போய் பேசி நம்ம ஹீரோ தான் மறுபடியும் ஹினியை வேலைக்கு எடுக்க சொல்லியிருப்பான். சரி, அதோட நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா, ஆனால் அந்த நீங்க பொண்ணு இன்னுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அதனால தான் டேரெக்டாக வந்து வார்ன் பண்ணி விட்டுருக்கான். இப்போ நேராக ஹினியை தான் பார்க்க போகிறான். அங்கே நம்ம ஹினி இருக்காளா, இப்போ தான் ட்ராயிங்லாம் முடிச்சு அவள் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறா போல. ஸோ அப்போ ஹீரோ வந்து நிற்க, அவள் வந்து அதை தான் நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதை பேக்கு கேட்க, இல்லை இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு வம்படியாக அவகிட்டேருந்து வாங்கிக்கிடுவான். வாங்கிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த பேக் வந்து உன்னை விட வெயிட் அதிகமாக இருக்கு போல அப்படி சொல்லும்போது, என்னை விட அதிகமா, என் வெயிட் உனக்கு எப்படி தெரியும், அன்னைக்கு குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் அதான் உன்னை தூக்கிட்டு போனேன் அப்படி ஹீரோ சொல்வா. சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு போவாங்களா. அப்போ ஹீனி வந்து பின்னாடி தானே நடந்துட்டு வருவா ஹீரோக்கு பின்னாடி. அதனால ஹீரோ என்ன சொல்றானா, இந்த பாரு, இனிமே வந்து நீ பின்னாடிலாம் நடந்து வரக்கூடாது, என் பக்கத்துல எனக்கு நேராக தான் நீ நடந்து வரணும் அப்படி சொல்லும்போது, சரி ஓகே அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, என்கிட்ட எதுவும் சொல்ல உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்க ஹினிக்கு ஒன்றும் புரியல. அதனால அவனே கேட்குறான், நீ வந்து நேஷனல் டே அன்னைக்கு வீட்டுக்கு போறியா, உன்னோட ஓனர்கிட்ட நான் பேசினேன், அவங்க கிட்ட நீ லீவு கேட்டிருக்கியாமே அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் லீவு கேட்டிருக்கேன், என்னோட வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்வா. ஹீரோவாலையும் அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல, ஏன்னா அன்னைக்கு தானே ஹீரோக்கு பிறந்தாள். ஸோ சரி அப்படி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து போவான். இப்போது ஹீரோனியுமே அந்த இவா இருக்கல்ல, நீங்கள் பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா, நீ புவர் பொண்ணு உன்னெல்லாம் ஹீரோ லைக் பண்ண மாட்டான்னு. ஸோ அந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு அவளும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போவா. இப்போ அப்படியே கட் பண்ண இன்னைக்கு தான் நமக்கு இனி ஊருக்கு கிளம்புறா. அப்படியே ஹீரோவை நினச்சி பார்த்துட்டு
அந்த கண்ணாடியில் ஹீரோட நேம் எழுதிட்டு இருப்பாளா. பார்த்தா நம்ம ஹீரோ வேலையை நின்று டாட்டா காமிச்சிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து கரெக்டாக பர்சன் எடுத்துறாங்களா. ஹீரோ வந்து வீட்டுக்கு போன பிறகு நீ மெசேஜ் பண்ணி எனக்கு அப்படின்னு மெசேஜ் அனுப்பி விடுவான். அவளும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே தூங்கிட போல. தென் அவள் வர பிளேஸ்க்கு வந்துட்டா. அவங்க அப்பா தான் பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சா. அவங்க அம்மா கிட்டே பார்த்ததுமே ஹாப்பியாக பேசிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேம்மா அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ அதை ஹீரோக்கிட்டையுமே சொல்கிறா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு. உடனே அவன் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்ல அவளுமே அனுப்புகிறா. நானும் சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்னதான் பேசுகிறான் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு ஒன்றும் புரியல. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அம்மா வரவும் இவன் மெசேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அம்மா சொல்கிறாங்க சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்களா. அம்மா எனக்கு ஜஸ்ட் 20 தானே ஆகுது. அது மட்டும் இல்லை மேரேஜ்னா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அவருக்கு நம்மளை பிடிக்கணும் நமக்கு அவரை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது அப்படின்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அம்மாவும் சொல்கிறாங்க சரிம்மா ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை உனக்கு பிடிக்கும் இல்லையா. அம்மா உனக்கு எப்படிமா தெரியும். நீ என்னோட பொண்ணுமா அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடிக்கடி ஒரு டிராயிங் வரைவ இல்லையா ஒரு பையனை வச்சு. ஸோ அதுதானே உன்னோட க்ரஷு. ஆமாம்மா எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். பட் அவனுக்கு தான் எனக்கு பிடிக்காது. அண்ட் எங்கள் 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுமா. அதை மறக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுலாம் ஆசை கிடையாது. இப்போ நல்லா படித்து நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் ஒரு பெரிய வீடு கட்டி உங்கள் 2 பேருக்கூடைய ஹாப்பியாக இருக்கணுமா அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருப்பா. சரிம்மா ஆனால் ஏதாவது சோகமாக இருந்தானா அம்மா கிட்ட மனசு விட்டு பேசு சரியா அப்படின்னு அம்மா ஆறுதலாக பேசிட்டு போவாங்க. கட் பண்ண ஃப்ரெண்டு கறி இருக்கால வேவே அவளுக்கு இனி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா. வந்து அவளோட ஹை ஸ்கூல் போட்டோ இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதுல ஹீரோ இருக்கானா அதை பார்த்துட்டு அச்சோ ஹீரோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஆயுஸ் 100 போல. அவனே கால் பண்ணிட்டு கீழே வா அப்படின்னு நம்ம ஹீனி கூப்பிட்றானா. பார்த்தா ஹீரோவும் ஃபெங்குமே ஹீனி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பா கேட்குறாங்க நீங்களாம் என் பொண்ணோட கிளாஸ்மேட்டானு. நான்லாம் கிடையாது அவ தான் சாங்கோட கிளாஸ்மேட்டு. நான் வந்து வேவியோட பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு இருக்க. யாரா என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு வேவே வந்து தனியாக இழுத்துட்டு போயிடுவா. ஹீரோனியும் எப்போ வந்து அப்படி சொல்லி கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட அங்கிள் என்னோட நேம் வந்து லூட்டிங்கு நான் தான் ஹீரோட கிளாஸ்மேட்டு அப்படி சொல்லி இன்ட்ரோ ஆக்கிக்கிறான். அவருமே சரி 2 பேரும் தனியாக பேசிக்கிறங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோனியும் நீ வரதை முன்கிட்டயே எதுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டா சொல்லாமல் வந்தால் தான் ஃபன்னாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். ஆமாம் எனக்கு தெரியும் ஆனால் நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கலையே. பரவாயில்ல என் கூட இருந்து என்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணாலே போதும் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு போகிறேன் ஏதோ ஒரு பிளேஸுக்கு. அங்கே ஃப்ரெண்டு கரையை பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்கள் பிறந்தநாளை அங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணாமல் ஹீரோனே தேடி வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்க என்ன பண்ணப்பா என் காலி என் பேச்சே கேட்க மாட்டேக்கு அதான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி என் காலும் என் பேச்சு கேட்கவே இல்லை தெரியுமா வேவே தேடி வந்துட்டு அப்படின்னு ஃபெங்கர்கால கொக்கி போட்டு ட்ரை பண்ணுறான். டே நீ கம்முன்னு இருடா அப்படி சொல்லிட்டு சரி நான் டேரெக்டாகவே விஷயத்துக்கு வாரேன். சாங்க உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்க இதுக்கு அவளுக்கு ஆன்சர் தெரியுமே நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதே இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேனே அப்படி சொல்லும்போது ஃப்ரெண்டு கறிக்கு ஒன்றும் புரியல. ஹீரோனி கிட்ட கேட்குறா என்னடி உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டானேமே. ஆமாடி அவன் என்ன லைக் பண்ணவே இல்லை எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படி கொஞ்சம் சோகமாக சொல்லிட்டு இருப்பாளா. அப்படியா உன்னை பிடிக்கலனா இப்போ எதுக்கு உன்னை பார்க்க இங்கே வரைக்கும் வந்தானாமா அப்படின்னு ஃப்ரெண்டு கறி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோ நாய் வருது அப்படின்னு ஹீரோனையே தனியாக இழுத்துட்டு போயிடறான். அப்போ ஃபெங்கோ வந்து வேவே நீ முன்னை விட இப்போ வெயிட் போட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்ல லூஸ் மாதிரி பேசாத என்னோட வெயிட்ல நான் கண்ட்ரோலில் தான் இருப்பேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் 2 பேரும் ஓடி வந்திருப்பாங்க இல்லையா. ஹீரோனியும் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலப்பா அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்வாளா. நல்ல வேலை இப்போதான் நீ நார்மலாக இருக்கா. நீ மட்டும் நார்மலாக பேசாமல் இருந்ததா இன்னைக்கு என்னோட டெத் ஆனிவர்சரி தான் அப்படி சொல்ல அப்பெல்லாம் பேசாத வா இங்கே பக்கத்தில் கடைலாம் உண்டு நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனி கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறா. அப்படி நடந்து போகும்போது ஹீரோனி இருக்காளா ஹீரோக்கு பின்னாடி நடந்து வருவாளா. அதை நோட் பண்ண ஹீரோவோ பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பானா. அவளை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. நான்
நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பின்னாடிலாம் நடந்து வரக்கூடாது, என் கூட நேராக தான் நடந்து வரணும்னு. ஸோ என் கூட நேராக நடந்து வா அப்படின்னு ரெண்டு பேருமே இப்போ சேமாவே நடந்து வராங்க. அந்த கடைக்கு வந்தாச்சா, அங்கே வந்து ரெண்டு பேருமே க்யூட்டாக பேசி சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோனியும் கேக் வாங்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு கேக்கை தான் வந்து பார்க்குறாங்க. சாக்லேட் கேக் இருக்குது போல், ஹீரோக்கு சாக்லேட் கேக்கே பிடிக்காதம்மா. ஸோ இது சூஸ் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீனி சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு சாக்லேட் கேக் பிடிக்காதுன்னு? இல்லை, முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து சாக்லேட் மில்க்கு ஸ்ட்ராபெரி மில்க்குன்னு வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீ அதில் சூஸ் பண்ணதோ ஸ்ட்ராபெரி மில்க் தான், ஸோ அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கிறா. அட பக்கி, உனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தான் நான் ஸ்ட்ராபெரியை சூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு கேக்கே பிடிக்காது அப்படிங்கிறான். அப்படியா, அப்போ கேக் வாங்கலாமான்னு கேட்டதுக்கு வாங்கலான்னு சொன்னா, ஏன்னா உனக்கு சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் அப்படி ஹீரோ சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு நம்ம ஹீனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த சாக்லேட் கேக்கெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு போவாங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சா. அப்போ ஃப்ரெண்டை கேட்குறா, எங்கிடி போனா? கேக் வாங்க. சரி, ஹீரோ கை பிடிச்சி கூப்பிட்டு போனேன் இல்லையா, அதை பார்க்கும்போது என் கப்பல் மாதிரியே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, வேவே அமைதியாக இரு அப்படி ஹீனி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபெங் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஏண்டா வேவே கொஞ்ச நேரம் கூட உன்னால் சமாளிக்க முடியாதா? போடா, அவளை எப்படி சமாளிக்க முடியும், அவள் பத்திரக்காளி மாதிரி ஆடுவாளே அப்படின்னு அவன் காமெடியாக பேசிட்டு இப்போ நைட்டு டின்னருக்கு தான் வராங்க. அதுவும் ஒரு கடல் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அந்த இடத்த பார்க்கும்போதே செம சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோனிக்கு குளிரும் அப்படின்னு அவனோட ஷர்ட்டெல்லாம் கலத்தி ஹீரோனிக்கு மாட்டி விடுறான். இதை பார்த்துட்டு மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வகை வகையாக டிஷ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு போல. பணக்கார வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு வேவே சொல்ல, சாரிப்பா, இது எனக்கும் ஹீரோனிக்கு மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணுது, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணும்னா அங்கே போய் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுங்க அப்படி டக்குன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஃப்ரெண்டு கறிக்க செம டென்ஷன் ஆகிட்டு, சரி சரி டென்ஷன்லாம் ஆகாத, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக உட்காந்து ஜாலியாக பேசி சாப்பிட்டு இருப்பாங்களா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோ இருக்கலாம் ஹீனி தனியாக கூப்பிட்டு போவான். ஃப்ரெண்டு காரையும் பின்னாடி போக பாப்பா, ஏன் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு ஃபெங் இருக்கான்ல அவன் போக விட மாட்டான். அதுக்கப்புறம் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூனைக்கு சாப்பாடுலாம் போட்டு அப்படியே ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. தென் கேக்லாம் கொண்டு வந்து பிறந்தநாள் விஷ் கேட்க சொல்கிறா. அவனை பார்த்தீங்கன்னா ஹீனி ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஹீனிக்காக விஷ் கேட்குறான். ரெண்டு விஷ் கேட்டிருப்பா, ரெண்டுமே ஹீனிக்காக தான் கேட்டிருப்பானா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீனிக்கா டச்சிங் ஆகிட்டு, இப்போ அந்த பிளேஸில் ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த இடமே பார்க்க செம கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அப்போது நம்ம ஹீனியை கேக் எடுத்து சாப்பிட்டு போவாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கண்ணத்தில் கேக்லாம் பூசி விட்டு விளையாண்டுருப்பான். செம ரொமான்டிக்காக தான் நடந்துக்கிடுவான். இப்போ ரெண்டு பேரும் செம என்ஜாய் பண்ணுவாங்க. தென் ஹீரோனி இருக்காளா, அவனோட ஷர்ட்டை கழுத்தி கொடுத்துட்டு தனியாக உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோனியும் ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்வா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தென் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு போவாங்களா. அப்போ ஃபெங்க கேட்குறான், டே மச்சான், நீ சாங்கை லைக் பண்ணுறியோ, எத்தனை நாளாக லைக் பண்ணுற அப்படி சொல்லி கேட்பானா. 3 வருஷம். 3 வருஷமா? 3 வருஷம் லவ் பண்ணுறானா, உன்னோட லவ் அவகிட்ட சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு ஃபெங் கேட்கும் போது நான் சொன்னேன், பட் அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படி சொல்ல, எது உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, நம்பவே முடியலடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த டாபிக் வச்சு பேசிட்டு இருக்காங்களா. அதே மாதிரி இங்க நம்ம ஹீனிக்கிட்ட வேவே கேட்டிருப்பா போல. அதனால ஹீரோனுமே ஃபீல் பண்ணி சொல்றா, நான் அவன்கிட்ட அப்ரோச் பண்ணேன், பட் அவன் வந்து என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான், எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு அப்படின்னு ஃப்ரெண்டு காரிக்கிட்ட அழுது புலம்புறா. ஃப்ரெண்டு காரி தான் ஆறுதலா பேசிட்டு இருப்பா. இதை வச்சு பார்த்தா முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க போல. அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பாய்.